இந்த வீடியோவில் நாம் யுவாஸ்க்கு என்ன மீனிங்னு பார்க்கலாம். யுவாஸ்க்கு ரெண்டு மீனிங் இருக்கு. யுவாஸ் அப்படின்னா உன்னுடையது. ஒருத்தரை பார்த்து திஸ் பென் இஸ் யுவாஸ் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இது திஸ் பென் இஸ் யுவாஸ், இந்த பேனா உன்னுடையது. அப்போ யுவாஸ்க்கு இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா உன்னுடையது. சப்போஸ் ரெண்டு பேரை பார்த்து இவங்க ரெண்டு பேரை பார்த்து த பென் இஸ் யுவாஸ் அப்படின்னு நான் சொன்னா இந்த பேனா உங்களுடையது. ஸோ யுவாஸ்க்கு உன்னுடையதுங்கிற மீனிங்கும் இருக்கு, உங்களுடையது அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. திஸ் லேண்ட் இஸ் யுவாஸ், இந்த இடம் உங்களுடையது. ஸோ யுவாஸ்க்கு உன்னுடையது அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு, யுவாஸ்க்கு உங்களுடையது அப்படிங்கிற மீனிங்கும் இருக்கு. ஒருத்தரை பார்த்து சொன்னோம் அப்படின்னா யுவாஸ்க்கு உன்னுடையது அப்படிங்கிற மீனிங் வரும். ஒருத்தருக்கு மேலே எத்தனை பேர் பார்த்து சொன்னாலும் யுவாஸ்க்கு உங்களுடையது அப்படிங்கிற மீனிங் வரும். இந்த மாதிரி நீங்க நிறைய சொல்லி பழகுங்க. திஸ் கிளாஸ் இஸ் யோர்ஸ், திஸ் பென் இஸ் யோர்ஸ், த ஃபேன் இஸ் யோர்ஸ், த லைட் இஸ் யோர்ஸ், த பீரோ இஸ் யோர்ஸ். இந்த மாதிரி சொல்லிட்டே வாங்க. சொல்லி சொல்லி பழகுங்க. நீங்க பேச பேச தான் உங்க இங்கிலீஷ் ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.